நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு பிளான் அமைக்கும் போது எந்தெந்த மூலையில் என்னென்ன இருக்க வேண்டும், அதாவது பேசிக்காக ஒரு வீடு கட்ட போகிறோம், அது பெரிய வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்மால் ஹவுஸ் நீங்கள் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அமைப்பு ஒன்று தான், மதம் கிடையாது. அதே மாதிரி ஒரு மலை மேலே கட்ட போகிறோம், இல்லை கடல் சார்ந்த பகுதிகளை கட்ட போகிறோம், இல்லை நாங்கள் அமெரிக்காவில் கட்ட போகிறோம், எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாஸ்துவங்கிறது பொதுவானது. வாஸ்துங்கிறது வாஸ்தவமாக இருக்கிறது, இயற்கையை ஒற்றி வாழ்வது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையாக இருக்கிறத அப்படியே செயல்படுத்துறது தான் வாஸ்து. இப்போ மொதல் பிளான் அமைக்கிறோம் அல்லது வீடு கட்ட போகிறோம், எந்தெந்த மூலையில் எது எது இருக்கணும், பரிகாரம் கிடையாது. புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க, எந்த மூலையில் எது இருந்தால் சிறப்பு அப்படின்றது. இப்போ எப்போவுமே சவுத் ஃபேஸிங்கில் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இது சவுத் ஃபேஸிங் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது சவுத்து. அப்போது உங்களுக்கு இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது நார்த் ஈஸ்ட்டு வரும், சரிங்களா? இது நார்த் வெஸ்ட்டு வாயு மூலை, இது வாயு மூலை. ஓகே, இது சவுத்து வெஸ்ட்டு, இது சவுத்து வெஸ்ட்டு கன்னி மூலை. கன்னி மூலை திருவண்ணாமலை மூலைன்னு சொல்லுவாங்க, நேரு மூலை மேரு மூலைன்னு சொல்லுவாங்க. இது சவுத்து வெஸ்ட் அக்னி மூலை, கொஸ்னி அறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர், ஸ்ரீலங்கன்ஸு. இப்போ இது ஈசானா அக்னி கன்னி வாயு மூலைன்னு சொல்லிட்டு நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் ஈசானத்தில் குரு பகவானும், வாயுவில் சந்திரனும், கன்னி மூலையில் ராகுவும், அக்னி மூலையில் சுக்கிரனும், கிழக்கு பக்கம் சூரியனும், வடக்கு பக்கம் புதனும், மேற்கு பக்கம் சனியும், தெற்கு பக்கம் செவ்வாயும், நடு மத்திய சென்டருங்கிறது பிரம்மஸ்தானம்ங்கிறதுல உங்களுக்கு கேதுவும் ஆட்சிக்கணும். தொட்டியத்து வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் எந்தெந்த மூலையில் என்னென்ன இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்முலாங்கிறது 5G. ஸோ 5Gயில் உங்களுக்கு ஈசான மூலை, இதுதான் நார்த் ஈஸ்ட் கார்னர். என்னென்ன இருக்கலாம், போர்வெல் மொதல் அமைக்கணும், அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு, அதுக்கப்புறம் சம்பு, இவை மூன்றும் ஈசான மூலையில் அமைக்கணும். அப்புறம் வாயு மூலையில் செப்டிக் டேங்க் அமைக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இப்போ நீங்கள் ஒரு 28 35 வச்சுக்கோங்களேன். இது KJC 10 ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறது. முதல் குழிக்கணக்கு, கணவன் மனைவி ஜாதகத்தில் சவுத் ஃபேஸிங் உண்டான செவ்வாய் நல்லா இருந்தால் அதற்கேற்றாற்போல் செயல்படலாம். சவுத் ஃபேஸிங்கை வச்சு வீடு கட்டிக்கலாம். தெற்கு போனால் உயர்ந்து போகும். அதே மாதிரி கார்னர்ஸ் 4 மூலைகள் நம்ம சரியாக வீடு கட்டிட்டோம்னா 100 வயது ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக நிச்சயமாக வாழ முடியும். உள்ளளவும் வெளியளவும் வாசுபடி இருக்கும். இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இப்போ 28 35 இப்போ நீங்கள் ஒரு 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அட்டாச் டாய்லெட், காமன் டாய்லெட் எல்லாம் போட சொல்லியிருக்காங்க. போர்ட்டிகோ போட சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாடிப்படி உள்ளேயோ வெளியவோ அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஜென்ரலாக அப்படியே நீங்கள் சென்டரை அப்படியே பிரிக்கிறீங்க, இதையும் இப்படியே பிரிச்சுறீங்க. இது பிரம்மஸ்தானம்னு சொல்கிறது. எப்போவுமே தெற்க பார்த்த வீட்டுக்கு மட்டும் 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். அக்னி மூலையில் கிச்சன் அமைக்கணும், அப்படி முடியாத பட்சத்தில் தெற்கு பார்த்த வீட்டுக்கு வாயு மூலையில் அமைக்கலாம். ஏன்னா அந்த தெற்கு போத்த வீட்டுக்கு பெரும்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தெற்கு போனால் தேய்ந்து போவான்னு சொல்கிறது ஒன்று. தெற்கு பார்த்த வீட்டுக்கு அக்னி மூலை கிச்சன் வைக்கணும். அப்படி இல்லைன்னா கிச்சன் வாயு மூலையில் வச்சுட்டு தலைவாசல் அக்னி மூலையில் வைக்கணும். இப்போது சவுத் ஃபேஸிங் ஹவுஸுக்கு உதாரணத்திற்கு நான் இப்படி போடுறேன். ஸோ இது கிச்சன் இங்கே அமைக்கிறோம். ஸோ இது வெராண்டா, இது பெட்ரூம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்னி மூலையில் 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கன்னி மூலையில் பெட்ரூம் இருக்கணும், பூஜை அறை இருக்கணும். எப்போவுமே போர்ட்டிக்கோ, ஒரு சிலர் அக்னி மூலைன்னா எரியிற மூலைன்னு நினச்சிட்டாங்க. ஸோ கிச்சன் இருக்கணும், தெற்க பார்த்த வீட்டுக்கு கிச்சன் இருக்கணும். அப்படி இல்லைன்னா தலைவாசல் இருக்கணும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காங்களோ, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறாங்களோ, அது 2 வீட்டில் ரிஷபராசியிலையும் துலாத்திலையும் சுக்கிரன் ஆட்சி பெறுவார். அவங்க ஒரு கால் சுக்கிர தசையே நடக்கும். சுக்கிரன் உச்சம் குருவனுடைய வீட்டில் மீனத்தில். ஸோ 3 வீடு அவர் பிரபல்யமாக இருப்பார். ஒரு சிலருக்கு ஒரு 30 வயசில் சுக்கிரதசம் 20 வருஷம் வரைக்கும் இருக்கும், 50 வயசு வரைக்கும். அப்போ அவங்கெல்லாம் தலைவாசல், மெயின் டோர் டு ப்ரொவைட் இன் தி சவுத் ஈஸ்ட் கார்னர், அக்னி மூலையில் தலைவாசல் வீடு கட்டினோம்னா செல்வ செழிப்பாகவும் ஆரோக்கியம், மருத்துவமனைக்கு போகாமல் இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்போ கிச்சன் வச்சுட்டோம், வெராண்டா. அல்லது
இந்த பகுதியிலேயே என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இது ஒரு ஹாலாக வச்சுட்டோம். ஸோ இந்த பகுதியில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ தெற்க பார்த்த வீட்டுக்கு இது பெட்ரூமு, ஹாலு. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து ஒரு பெட்ரூம் அப்பா அம்மா படுப்பதற்கு. வாயு மூலையில் இங்கே ஒரு டாய்லெட்டை போட்டிருக்கிறீங்க, அதே மாதிரி காமன் டாய்லெட்டை போட்டிருக்கிறீங்க. அதற்கு ஏற்றாற்போல் கன்னி மூலை சார்ந்ததில் வந்து நீங்கள் பூஜை இங்கே அமைச்சிருக்கீங்க. ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தெற்க பார்த்த வீட்டிற்கு செப்டிக் டேங்க்கு ஃப்ரண்ட்டில் அமைக்கக்கூடாது, சம்பு அமைக்கக்கூடாது. இந்த தெற்க பார்த்த வீட்டுக்கு தலைவாசல் மட்டும் அக்னி மூலையில் இருக்கணும். ஒன்று அக்னி மூலை சார்ந்ததில் இந்த பகுதியில் இருக்கலாம், 2 இடம். ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து இந்த இடத்துல செப்டிக் டேங்க் அமைச்சிருந்தீங்கன்னா தப்பு, கன்னி மூலையில் சம்பு அமைச்சிருந்தீங்கன்னாக்கா தப்பு. ஸோ தெற்க பார்த்த வீட்டிற்கு ஃப்ரண்ட்டில் பல்லவே இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெற்க பார்த்த வீட்டிற்கு முன் முகப்பில் நிறைய இடத்துல போய் வாஸ்து பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது தெற்க பார்த்த வீட்டிற்கு பள்ளம் ஃப்ரண்ட்டு செப்டிக் டேங்கோ, சம்போ, போர்வெல்லோ, மழைநீர் சேகரிப்போ இருக்கக்கூடாது. இப்போ தெற்க பார்த்து வீடு கட்ட போகிறீங்க, பிளான் அமைக்கிறீங்க, அல்லது வீடே கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து எங்கள் ஊருக்கு வந்து வாஸ்து பாருங்கள், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தப்பாக அமைச்சிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பிளான் மாத்திரம் நீங்கள் கட்டியிருக்கிறது எப்படி தப்பாக இருக்கோ இல்லை சரியாக இருக்கோ செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கணும் இல்லை பிளான் போடணும்னு நினைக்கிறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் அனுப்பிக்கலாம். ஆன்லைன்லேயே தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க குத்து இருக்குது சார், ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து பையனுக்கு திருமணமோ இல்லை பொண்ணுக்கு காலதாமதத்துக்கு உண்டான ஏற்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது, இல்லை பையன் எங்கள் கூட பேசவே மாட்டேறான், ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்த பையன் இந்த வீட்டுக்கு குடி போனதுலேருந்து பையன் பேசுகிறதே கிடையாது, ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்கிறான், பெரும்பகுதி பேச மாட்டான், வேலைக்கு போகிறது வந்து நல்ல வேலை பார்த்துட்டு இருந்த பையன் டிசிஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான், வேலையை விட்டுட்டு வந்துட்டான். எங்களுக்கு 2 பசங்க, 2 பேருமே பிஇ படித்து வச்சுருக்கோம், இப்போ 2 பேருமே வேலையிலே இல்லை, ஒருத்தவங்க மாத்திரம்தான் கொஞ்சம் சின்ன வேலையில் இருக்கிறாரு. இது எல்லாமே பேசிக்கலி ஃபண்டமெண்டல் ஃபார் சவுத் ஃபேஸிங் ஹவுஸில் இருக்கிற மிஸ்டேக்ஸை சின்னதாக சரி பண்ணோம்னா உங்கள் பையன் வந்து உங்கள் பொண்ணும் நல்லா வந்துடுவாங்க. திருமணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் கூட இந்த சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் அண்ட் குழந்தை பாக்கியம். நிறைய மருத்துவமனை போயிட்டு நிறைய வந்து சிகிச்சை எடுத்துக்கிறது. உங்கள் வீட்டை ஒரு தடவை நீங்கள் தப்பாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கனாலே எல்லாமே சரியாக நடக்கும். இப்போ இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளவுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம். ஓம் நமச்சிவாய, சிவாய நமः.